தங்கம் விலையில் பவுனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் 56,520 ரூபாய்க்கு விற்பனை. கனமழை காரணமாக நாகை, காரைக்கால், தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதாக தகவல். சபரிமலை மண்டல பூசை நடை திறப்புக்கு பிறகு இதுவரை 2.5 லட்சம் பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக ஐயப்பன் கோவில் நிர்வாகம் தகவல். 500 புள்ளிகள் என்ற ஆபத்தான அளவை எட்டியது டெல்லி காற்று மாசு தரக்குறியீடு. கல்லூரிகளுக்கும் இணைய வழியில் வகுப்புகள். தமிழகம் வந்துள்ள நடுவண் நிதிக்குழுவினர் சென்னையை அடுத்த வடநெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையில் ஆய்வு. விதிமீறல்கள் புகாரில் முகநூல் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு 213 கோடி ரூபாய் தண்டம் விதித்தது நடுவண் அரசு. உலக பாரம்பரிய வாரத்தையொட்டி மாமல்லபுரம் கலைச்சின்னங்களை இன்று கட்டணமின்றி கண்டுகளிக்கலாம் என தொல்லியல் துறை அறிவிப்பு. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் நீராட தடை. வாகையர் கோப்பை மட்டைப்பந்து போட்டி தொடர் பாகிஸ்தானில் மட்டுமே நடைபெறும் என அந்நாட்டு மட்டைப்பந்து வாரியம் திட்டவட்டம்.